டுடே ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பயங்கரம், தொழிலாளியை அடித்துக் கொன்ற முதலாளி. இன்று முதல் ஆரம்பமாகும் தேர்தல் பிரச்சார பேரணி. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகிய செய்தி. வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல். பிறப்பு, இறப்பு மற்றும் திருமணங்கள் தொடர்பில் விசேட தீர்மானம். கொழும்பு வெள்ளவத்தை விற்பனை நிலையம் ஒன்றிற்கருகில் முதலாளியால் தாக்கப்பட்டு தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கொழும்பு 13 பிரதேசத்தினை சேர்ந்த 46 வயதினையுடைய நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொலை செய்யப்பட்டவர் விற்பனை நிலையம் ஒன்றில் தொழிலாளியாக கடமையாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் விற்பனை நிலையத்தின் முதலாளிக்கும் கொலை செய்யப்பட்டவருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவரது சடலம் களுபோவில வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரான 42 வயதினையுடைய விற்பனை நிலையத்தின் முதலாளி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவத்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் செப்டம்பர் 21 இலங்கையில் நடைபெறவுள்ள 9வது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களில் சிலர் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளனர். அதன்படி சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆரம்பகட்ட பேரணி இன்று அனுராதபுரம் சல்காது விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இன்று தென் மாகாணத்தில் தனது ஆரம்ப கூட்டங்களை ஆரம்பிக்கவுள்ளார். அனைத்து மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீரவின் தேர்தல் பிரச்சார பேரணி இன்று யாழ்ப்பாணம் ரக்பெட்டியவில் நடைபெறவுள்ளது. மேலும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தேர்தல் பிரச்சாரம் இன்று கம்பஹாவில் ஆரம்பமாக உள்ளது. அரச ஊழியர்களின் சம்பளத்தை 2025ஆம் ஆண்டு முதல் 25,000 ரூபாவால் அதிகரிக்கும் அமைச்சரவையின் அண்மைய தீர்மானத்திற்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசின் குறித்த முடிவானது ஜனாதிபதி தேர்தலில் அரச ஊழியர்களின் சுதந்திரமான வாக்களிப்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்களை சுயாதீன கண்காணிப்பாளர்கள் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிடம் முன்வைத்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை கூடிய அமைச்சரவை அரச ஊழியர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 25,000 ரூபாவை வழங்குவதுடன் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலிருந்து அவர்களின் சம்பளத்தில் 24% அதிகரிப்பையும் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. இத்தொடர்பில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் கடந்த சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு தீர்மானங்களை எடுத்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக, குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அரச ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தும் நடவடிக்கை அவர்களின் சுதந்திரமான வாக்களிப்பை தெளிவாக பாதிக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே தொழிற்சங்கங்கள் 10,000 ரூபாய் சம்பள உயர்வை கோரிய போது அதற்கு போதிய நிதி இல்லை என கூறி அரசாங்கம் நிராகரித்தது. எனினும் தற்போதைய தேர்தல் காலத்தில் திடீரென்று 25,000 ரூபாய் சம்பள உயர்வை அரசாங்கம் முடிவெடுத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று ஃபெப்ரல் குறிப்பிட்டுள்ளது. தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வாகன இறக்குமதி வரியையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் 1000க்கும் குறைவான என்ஜின் திறன் கொண்ட சிறிய அளவிலான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகன இறக்குமதிக்கான வரிகளை வருடாந்தம் திருத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணக்கத்தினை தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் வரிகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க விகிதத்தின் காரணிகளுக்கேற்ப இந்த வரி திருத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
அத்தியாவசிய வாகனங்களை மாத்திரம் முதலில் இறக்குமதி செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்படாத வகையில் 1000க்கும் குறைவான என்ஜின் திறன் கொண்ட சிறிய அளவிலான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டு முதல் விவாகரத்து வழக்குகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்கு தேவையான ஆதாரங்களை வழங்குமாறு நீதிபதிகளுக்கு நீதி சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நீதி அமைச்சினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்ன அனைத்து மாவட்ட நீதிபதிகள் மற்றும் மேலதிக மாவட்ட நீதிபதிகளுக்கு அறிவித்துள்ளார். பதிவாளர் நாயகம் திணைக்களம் வருடாந்தம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு, இறப்பு மற்றும் திருமணங்கள் தொடர்பான தகவல்களை மாவட்ட மட்டத்தில் வெளியிட்டு வருகின்றது. இதற்கமைய விவாகரத்து தொடர்பான தகவல் கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்படுவதால் விவாகரத்து தொடர்பான ஆதாரங்களை இந்த ஆண்டு முதல் வெளியிட பதிவாளர் நாயக திணைக்களம் தீர்மானித்துள்ளதாகவும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இந்த ஆண்டு முதல் விவாகரத்து வழக்குகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்கு தேவையான தகவல்களை வழங்குமாறு நீதிபதிகளுக்கு நீதி சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.